அப்படி அப்படி போட்டு வளம் அந்த மீன் அளவை பாருங்களா சீலா 6000 இந்த வருஷத்தை போல குறைவான தொழில் நடக்குது. கிலோ 2000 பாத்தீங்களா. அன்பு தமிழ் உறவு வணக்கம். யாழ்ப்பாணம் பார்த்து மீன் சந்தையில நினைக்கிறேன். இன்றைக்கு ஒரு வித்தியாசமான காணொலியா இருக்கும். இந்த மீன் சந்தையில வந்து இன்றைக்கு ஏலம் அழகான விஷயத்தை மூலம் கண்டுபிடிக்கும். அதே மாதிரி வந்து இந்திய நிலவரத்துல வந்து மீன்கள் என்ன மாதிரி இருக்க போகுது, அதாவது காத்தாட்டியா இருக்கு, மீனவர்கள் எதிர்பார்க்கிற பிரச்சனைகள் அனைத்தையும் உங்களுக்கு பதிவு பண்ணி இன்றைக்கு இந்த அழகான பாசை மீன் சந்தை தான் காணப்படும். வேறு முதலாக எனது காணொலியை பார்த்து வந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொலியை பாருங்கள். வார காணொலிகள் போகலாம். பாருங்க, வியாபாரிகள் வந்து இதுல வந்து மீன்கள் எடுக்கிறது பாருங்க. நிறைய 90 மோட்டர் சைக்கிள்ல வந்து பட்டியலை கட்டணம் இருக்குது. நிறைய பட்டியல் இருக்குது. என்ன மாதிரி மீன்கள் விலை போகுதுன்னு தெரியல. உள்ளுக்கு இறங்கி பார்ப்போம். சில போட்டுகள் வந்து கொண்டு இருக்கு, சில போட்டுகளும் வந்துட்டுது. பாருங்க இருக்கு, நண்டெல்லாம் பாருங்க துடிக்க துடிக்க இருக்குது. நண்டுகள் வந்து கனவாய பாருங்க. மக்கள் நிற்கிறாங்க. சின்ன காடுகள் இருக்குது. இதில் வேற அந்த மணல மீன் சொல்றது தெரிஞ்சு வர நண்டு இருக்குது. என்ன வேற கிளியால் போகுது கொஞ்சம் 2200 ரூபா. கனவா 2200 கிலோ. இவர் என்ன மீன் இது? இது வந்து கிழமை. நண்டு நண்டு கிலோ 1000. கால் வந்து 2 விதமா வச்சிருக்கலாம். என்னது இது வந்து 2000 இருக்குது. இது 1100. சரி, நன்றி அண்ணா. இங்க வந்து இதுக்கு கால்கள் எல்லாம் மீன்கள் கால்கள் எல்லாம் விளையாமன்னு சொல்லி கேள்விப்பட்டோம். பாருங்க, காலெல்லாம் பிரிச்சு வச்சிருக்கணும். அதே மாதிரி கனவாயில பாருங்க பிரிச்சு வச்சிருக்கணும். ஆனா என்ன மாதிரியான விலையில அப்படி போகுது வியாபாரங்கள் என்ன தொழிற்பாடுகள் நண்டுகள் கால்கள் பெரும்பாலும் வந்து மீன் வந்து காத்தடிகளை வந்து மீன் காலம் வந்து மிக கூட சொல்லப்படுது. என்ன நினைக்குது? இந்த வருஷத்தை போல குறைவான தொழில் நடக்குது. இந்த வருஷம் வந்து காத்து நேரம் எல்லாம் என்ன காரணம்? அது என்ன காரணம் காலநிலையால பிரச்சனை. காலநிலையால இங்க மட்டும் இல்ல, இலங்கையில எல்லா இடமே எல்லா இடம். இது இப்ப இந்த விதமான இறால் வந்து என்ன விலை போகுது? இன்றைய இறால் விலைக்கு இன்றைய 1600 ரூபா. 1600 ரூபா. 1700 ரூபா. நண்டு கனவாயல் நண்டு கனவா மண் கனவா 2700 ரூபா. கனவா 2000 ரூபா. இது கனவா 1800 ரூபா. சின்ன கனவா 1500 ரூபா. மற்ற மீன்களும் விலை போல இருக்கு. என்ன மழலை மீன் வேற இருக்கு, அந்த மீன்கள் என்ன விலை போகுது? கிலோ கணக்கு தான். என்ன சரி, ஓகே, நன்றி அண்ணா. நன்றி. அப்படி அங்கால போவோம். போட்டுகளும் வந்தோன்றது உங்களுக்கு காட்டுறேன். கிட்ட கொண்டு பாருங்க. இங்க வர போட்டுகள் வருது. நங்குரம் போட போயினோம். சரிங்களா, நங்குரத்தை போட்டுட்டோம். அதுல 2 போட்டு வருது பாருங்க. இங்க ஒன்று வருது, இங்க ஒன்று போகுது. எல்லாம் முன்னுக்கு பாருங்க, வந்த போட்டுகள் நிக்குது. இதெல்லாம் முன்னுக்கு இதெல்லாம் மீன்கள் வந்து எடுத்து நிக்கணும். இந்த மீன் கொண்டு வரணும் பாருங்க. போட்டுகள்ல வந்து இப்படித்தான் மீன் இங்க கொண்டு இங்க இனி வந்து இங்க ஏலம் கூறுவினோம். அதை போட்டு வந்து ஏலம் கூறுவினோம். அதை காட்டுறேன் பாருங்க. இவ்வளவு பேர் வந்து நிக்கிறாங்க பாருங்க. இதுல வந்து கொட்டி ஏலம் கூறுவினோம் பாருங்க.
கொட்ட போயிடும் உங்களுக்கு. எல்லாமே புதுசு முறால் மீன் வந்து சாப்பிட்டு ஏலம் உண்டான மீனை போட்டுட்டு ஏலம் கொடுத்தாங்க. 3500 இப்படிதான் வந்து ஏலம் கூறி வந்து எடுக்கிற மீன்களை வந்து ஏலம் கூறி விற்று அதுக்கு காசாக்கி வந்து மீன் அதே மாதிரி மக்களும் வந்து அவரோட கருத்தை வைக்காம மீன் இருக்கு. ஐயா எடுத்துட்டேன் பாருங்க, ஏழாம் பெரிய ஐயா எடுத்துட்டேன். ஐயா எடுத்துட்டேன். கடத்தா கோட்டை நல்லா 2500 முறையில பார்க்கணும் பாருங்க, அமர்த்தி பார்க்கணும். அப்படி பரவாயில்ல பாருங்க மீன் சந்தை. உண்மையில வந்து இந்த மீன் சந்தை வந்து உடனுக்குடன் வந்து மீன்கள் கொண்டு வர மீனை வந்து உடனுக்குடன் போட்டு ஏலம் கூடி விற்று கொண்டு ஒரு அழகான காட்சியை தான் நீங்க பார்த்து கொண்டு அப்படியே காட்டுறாங்க. கால்களை பாருங்க கூட விதமா வந்து தரம் பிரிச்சிருக்கிறோம் பாருங்க. 1 2 3 4 விதமா தரம் பிரிச்சிருக்கேன். வேணா என்ன மாதிரி என்ன வியாபாரங்கள் போகுது? ஓகேயா? செவ்வாய்க்கிழமை பிரச்சனை என்ன மாதிரி மீன்களை நான் விலைப்படுவதோ என்ன மாதிரி என்ன இதுல வந்து மீன்கள் வந்து அடிக்கிறதுக்கு பாருங்க. என்ன மாதிரியான விலைகள் போகுது? நண்டுகள்லாம் நண்டுனா கிலோ 2500 வரும். 2500 போகுது. ஏன் இந்த காத்தாடியால அப்படியோ காத்தால சரி சரி பாருங்க. மீன்கள் வந்து அவர் சொல்றாரு வந்து பெரும்பாலும் வந்து மீன்கள் வந்து வெளியாதன்னு சொன்னா காத்து வந்து பயங்கரம் அடிக்கிற வழியா வந்து மீன்கள் விலை வந்து கூடவா இருக்கு. அதோட எல்லாமே இந்த இடத்துல மட்டும் இல்லை, எல்லா இடங்களிலும் வந்து மீன்கள் நண்டுகள் கனவான ஆளுகள் எல்லா விலையும் வந்து கூடவா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது பாருங்க. அதுல இன்னொரு போட் ஒன்று வந்துட்டு அதை கொண்டு காட்டுறேன் பாருங்க. பாருங்க இதுல இந்த மீன்கள் கொண்டு வரணும் பாருங்க. இப்படி கொண்டு வரணும் வந்து எத்தனையும் போய் ஓட்டுருக்கு பாருங்க. கொண்டு வரணும் அதுல பாருங்க மீன்கள் அடுத்து வந்துருக்கணும் உங்களுக்கு இருந்து. அப்படி பெறப்பா இருக்கு. இங்க சைட்டா பாருங்க ஃபுல்லாவே வந்து விலைகள், அதாவது இங்க பாருங்க விலைகள் அப்படியே ஃபுல்லா வச்சிருக்கீங்கன்னா இங்க அந்த விலையெல்லாம் தச்சபடி இருக்குது. அதே போல பாருங்க இங்க பாருங்க இந்த தொழிலுக்கு போன போட்டுகள்லாம் முழுக்க இங்க இருக்கு பாருங்க. அதுல ஒரு போட் ஒன்று போய்கொண்டு இருக்கு. இதுல பாருங்க மீன்களை வந்து நண்டுகள் வந்து நாங்கள் எடுத்து கொண்டு வரணும். இந்த போட் தான் இப்போ வந்த போட் நாங்கள் எடுத்து போயினோம். இங்கே கொக்கை பாருங்க போல கிட்ட நிற்குதுன்னு. இங்கே கொக்கை பார்த்தீங்களா? பருந்துகள் வந்து போகுதுங்க. பாருங்க கொக்கை அப்படி சாப்பிடாது மீன். அடிப்படி சாப்பிடுங்க பருந்துகள். பூனை புள்ளைய பாரு, பூனையை பாரு எப்படி இருக்காரு.
இந்த போட் தான் இப்போ இருந்தது பாருங்க. இதுக்குள்ள மீன்கள் இருக்கு கொண்டு வந்துருக்கணும். பாருங்க இன்னொரு போட் வேறு இது. மீன் துடிக்குது. இந்த மீன் உயிரோட கிடாக்கு துடிக்குது பார்த்தீங்கன்னா. இந்த மீன் சந்தையில் வந்து இந்த மீனை உடனே குழந்தையில வச்சு உடனே வந்து வியாபாரம் செய்வாங்க. வியாபாரம் செய்வாங்க. இந்த பூனையில பாருங்க நிறைய பூனையில நிற்கிறாங்க. மீன் அளவை பாருங்களா. என்ன மீன் என்னது? சீலாட அளவை பார்த்தீங்களா? எத்தனை அடி வரும்? 4 அடி 3 அடி வரும். 3 அடி வரும். என்ன வேறு நீங்கள் இப்போ இவ்வளவு எடுத்துருக்கீர்கள் மீன்? நான் இப்போ ஒரு 15,000 எடுத்து போட்டேன். 18க்கு. அப்போ இனி என்ன மாதிரி வைப்பீங்களா? அங்கே எந்தெந்த பிரதேசத்தில் வைக்கிறீங்களா? என்ன மாதிரி வைப்பீங்க? நான் பட்டு போட்டேன் சங்கர். இங்கே தங்க கொண்டு போவீங்களோ? சைக்கிளில் தானே? மோட்டர் சைக்கிள். ஓகே ஓகே. என்ன எல்லா மீனையும் எடுத்து நீ தரம் பிரித்து நீங்கள் கொண்டு வைப்பீங்களா? அப்படியோ? அப்படித்தானோ. சரி சரி. லாபம் பெறுமோ? லாபம் என்ன பொழுது போகும். மண்ணெண்ணெய் விலை, பெட்ரோல் விலை, எல்லாம் விலை, மீனும் விலை, அரிசியும் விலை, எல்லாம் விலை. கொட்டுங்க எல்லாம் விலை பாருங்க. என்ன மாதிரி வியாபாரம் செய்ய போறான்னு யோசிச்சு கொண்டு வேலையை செய்து கொண்டு இருக்காருங்க ஐயா. அப்ப இனி அங்க போகணும். இப்ப இது ராளுகள்லாம் தரம் பிரிச்சுட்டீங்க. ராள் ஒரு விலைக்கும் இது ஒரு விலைக்கும் பார்த்து வைத்து ஒரு அளவு சமாளிக்கிறீங்க. சரி பாருங்க. வியாபாரிகள் வந்து இந்தியாவில் போய்கொண்டிருக்கணும். சில வியாபாரிகள் வந்து கொண்டிருக்கணும். இந்தியாவில் வந்து இறைச்சி கடைகள் இருக்குது. அப்படி உங்களுக்கு அங்கே வெட்டுற பகுதியும் இருக்குது. அதையும் கொண்டு காட்டுறேன் பாருங்க. கழுறு பாருங்க. கழுறு சொல்றது என்ன மாதிரி வியாபாரங்கள் போகுது? சும்மா நார்மல் தான் பாருங்க. அண்ணா வந்து இதுல வச்சு மீன்கள் விற்கிறாள். என்ன மீன்கள் எல்லாம் விலையாமனு கழிப்பட்டா? அப்படியா? விலையா மீன்கள் எல்லாம் விலை தான். இது என்ன மீன் அண்ணா? இது கலவா. என்ன விலை போகுது? 3500. இந்த இது வந்து சீலா 6600. நண்டுகள்லாம் இதெல்லாம் சொல்லுங்க இருக்கா? என்ன மீன்? கால மீனா இதா? சரி. அப்போ இது மழலை மீனான்னு சொல்கிறேன். இதையா? அது இல்லை பாரு. பாறைக்குட்டி எவ்வளோ போகுது? 1500 கிலோ. ஒன்று. சரி அண்ணா என்ன மீன் பண்றீங்க? 15. நான் 2 தான் கேள்விப்படுறேன். பாருங்க அண்ணா பெரிய இதா கத்தரிக்கோள் அறுத்து கிறுத்து எல்லாம் டிங்கரிங் செய்து தான் எல்லாம் வட்டி கொண்டிக்கிறேன். பேஸ் தரவானு மேல கட்டிங் ஒட்டிங் எல்லாம். மீனுக்கு பாருங்க அண்ணா முடிவற்றார்.
பாருங்க அப்படி எல்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஐட்டம் வச்சிருக்கிறேன் பாருங்க. எதுல அடிக்கிற பாருங்க. இது ஒன்று இருக்கு. என்னது கலவாக்கா? ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஆயுதம் வச்சிருக்கிறீங்க. அதான் ஏன்னா எல்லாம் ஒரு அஞ்சு எடுத்து தான் வட்டி எடுக்கணும். தலையும் அப்படியே கொடுப்பீங்களா கிலோ வட்டி? ஆ ஆ ஆ ஆ ரைட் வெட்டுங்க. ஓ ரைட் எல்லாம் பாருங்க எல்லாம் முதல்ல கழுவி போட்டு பாருங்க வெட்ட போறாங்க. ரைட் சண்டேன்னு வந்தா சட்டா கிளியே தானே செய்யும் வேணா. சரியா சரி பட்ட வெட்ட வலிக்கிட்டார் பாருங்க அப்படி வெட்டுறாரு. எத்தனை 3 கிலோ வருமா? 1.5 கிலோவா? குடல் வழியில் எடுக்கிறார் பாருங்க. ஈரலும் இருக்கா? ஈரல் இருக்கும் தானே, இல்லாம இருக்காது. அதானே எல்லாம் வெட்டுறது போற கத்தி. வெட்டி முடிஞ்சது பாருங்க எப்படி இருக்கு. பேக்ல போட போறாரு நீ ஆக்கள் வந்தா எங்க மீன்காரர காணல வேறு வேறு ரைட் பேக்ல கொட்டியாச்சு ஆக்களை கொடுத்தாச்சு. ஓகே அண்ணா நன்றி அண்ணா நன்றி நன்றி அண்ணா. வேற உறவுகளே இத்துடன் எனது காணொலியை நிறைவு செய்கின்றேன். மீண்டும் இன்னொரு நல்லதொரு காணொலியோடு சந்திப்போம். நன்றி வணக்கம்.